உங்களோடு மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு முன்னால் உள்ள பதிவு தமிழினுடைய சிறப்பை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த பதிவிட்டிருந்த போது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சில அன்பர்கள் மட்டுமே அதை பார்வையிட்டிருக்கிறீர்கள். பெற்றோர்களுக்கு நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழை எளிமையாக இனிமையாக கற்றுக்கொள்ளலாம், விளையாட்டு போல கற்றுக்கொள்ளலாம் என்று நான் ஒன்றிய பதிவில் சொல்லியிருந்தேன். இது இரண்டாவது பதிவு. இந்த இரண்டாவது பதிவிலே தமிழின் இனிமை என்ற தலைப்பில் தான் நான் கொடுக்க இருக்கின்றேன். தமிழ் தீமை நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், முன்னே சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவிலே தமிழில் ஓரெழுத்து சொற்கள், தமிழிலே ஓரெழுத்து சொற்கள் கொஞ்சம் இருக்கின்றன. அதை பற்றி உங்களுக்கு இதிலே குறிப்பிட விரும்புகின்றேன். பூ பூ என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பூவை குறிப்பது தான் பூ என்று நாம் குறிக்கின்றோம். நீ என்று சொல்லுகின்றோம், வா என்று சொல்லுகின்றோம், போ என்றும் சொல்லுகின்றோம். தீ உங்களுக்கு அர்த்தம் புரியும். பிறகு ஆ என்று சொன்னால் பசி என்று சொல்லலாம். அதே மாதிரி ஆச்சரியக்குரிய ஆ என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்தில் இந்த ஆவானது பயன்படுத்தப்படுகிறது. மா என்றால் உங்களுக்கு தெரியும், மாம்பழம் என்று சொல்லலாம். தை மாதத்தை சொல்லலாம். ஈ என்று சொல்லலாம், கை என்று சொல்லலாம், பை என்று சொல்லலாம், தா என்று சொல்லலாம். ஒரு பொருளை வை என்று சொல்லலாம். பா என்றால் பாடல். கோ என்றால் அரசன். இந்த அரசன் என்ற குறிப்பை சொல்வதற்கு கோ என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பாடல் என்று குறிப்பதற்கு பா என்று சொல் பயன்படுத்தப்படுகிறது. சி இது இகழ்ச்சி, அதாவது இன்சல்ட் பண்ணுறது. சி போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த சி என்ற எழுத்து பயன்படுத்துகிறது. மூப்பு என்பது மூப்புன்னா வயதானவர்களை குறிப்பார்கள். ஸோ தமிழிலே ஒற்றை எழுத்திலே இத்தனை சொற்கள் நமக்கு கிடைக்கின்றன. மீண்டும் திருப்பி சொல்லுகின்றேன். பூ, நீ, வா, போ, தீ, ஆ அது பசுவின் பொருள் சொல்கிறோம். மா, தை, ஈ, கை, பை, தா, வை, பா பாடல், கோ அரசன், சி இகழ்தல், மூப்பு. இப்படி ஒரு இடத்திலேயே ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு அமைப்பு நம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது. நான் பெற்றோர்களிடம் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு கூர்ந்து இந்த பதிவை குழந்தைகளுக்கு காண்பித்து அருகிலே உட்கார்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். தமிழை எளிமையாக ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். பொது தேர்விலே நிறைய மதிப்பெண்கள் வாங்குவதற்கு இது வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அன்பு கூர்ந்து இந்த பதிவில் யூடியூபில் பதிவிட்டிருக்கிறேன். அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கட்டும், தமிழ் சிறக்கணும், தமிழ் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.